நமஸ்காரம். எட்டாமத்த பதிகம் பார்ப்போம். எட்டாமத்த பதிகத்தோடு ராகம் சிந்து பைரவி, தாளம் அண்டசாட். முதல்ல திருத்தம். வஞ்சக கொடியோர்கள் நட்பு வேண்டாமலும் மருந்தினுக்க வேண்டினோ மறந்துவோர் பொய்மொழி சொல்லாமலோ தீமையா வழியினிர் செல்லாமலோ பிஞ்சு நெஞ்சனில் பொறாமை தறியாமலோ வீண் வம்பு புரியாமலோ மிக்க பெரியோர்கள் சொல்லும் வார்த்தை தள்ளாமலும் வெகுளியவை கொள்ளாமலோ அம்மா கஞ்சமென நினது உபய கஞ்சம் துதித்திட தமியேனுக்கு அருள் புரிந்து சர்வ காலமும் என்னை காத்தருள வேண்டினே சலக்கையல்கள் விழியை அணைய வஞ்சிய செவ்வாய் நிகருவாகியா பன்மலரோ வளர்த்திரு கடவுரில் வாழ் வாமி சுபநேமி புகழ் நாமி சிவ சுவாமி மகிழ் வாமி அபிராமி உமையே. ஞானம் தழைத்து உன் ஸ்வரூபத்தை அறிகின்ற நல்லோரிடத்தினில் நடுவில் இருந்து வந்து அடிமையும் பூண்டு அவர் நவிற்றுபதேசம் உள்கொண்டு ஈனௌதனை தள்ளி எனது நானுமானோ இல்லாமலே துரதி இல்விரிய வாயில்களை இருக புதைத்து நெஞ்சு இருளர விளக்கேற்றியே அம்மா ஆனந்தமான விழி அன்னமே உன்னையே அகதாமரை போதிலே வைத்து வேறே கவலையற்று மேலூற்ற பரவசமாகி அழியாதோ ஆனந்தமாரிதியில் ஆழ்கின்றதென்று காண் ஆகி கடவுரி ஆழ்வே அமுதீசன் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அம்மா அபிராமியே அபிராமியே. நமஸ்காரம். இதோட அர்த்தத்தை பார்ப்போம். நமஸ்காரம். எட்டாவது பதிகத்தோடு அர்த்தம் பார்ப்போம். வஞ்சக கொடியோர்கள் நட்பு வேண்டாமலுங்கிறார். வஞ்சகமான கொடிமை தீமைய ஒரு இதாக இருப்பாளையவா அவளோட நட்பு வேண்டாமாம் நமக்கு. ஆனால் மருந்தினுக்கா வேண்டினுங்கிற மருந்துனா கொஞ்சம், அதாவது விருந்து மருந்து 3 நாள்பா. இப்போ அந்த மருந்து 3 நாள் தானே நம்ம சாப்பிடலாம். அதேமாரி பேருக்கு கொஞ்சமாக வேணுமா. மறந்தும் ஓர் பொய்மொழி சொல்லாமலுங்கிற மறந்து கூட ஒரு நாள் கூட பொய் சொல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறார். தீமையான வழியிலையும் செல்லாமல் கெட்ட வழியில் செல்லாமல் இருக்கணும்மாங்கிறார். இன்னொட்டு விஞ்சு நெஞ்சதனில் பொறாமை தெரியாமல் நெஞ்சில்
பொறாமையே இருக்கக்கூடாதுங்கிற. அவாவா காரியம் அவாளுக்கு அவாவாழ்வு இது. அப்போ ஆறு மேலே நம்ம பொறாமை கொள்ளக்கூடாதுங்கிற. வீண் வம்பு புரியாமல் சும்மா இருக்கும்பொழாது வம்பு பேசிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். மிக்க பெரியோர்கள் சொல்லும் வார்த்தை தள்ளாமலுங்கிறார். பெரியோர்களோட வார்த்தையை நம்ம மதித்து நடக்கணும், அவளோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும், அது தள்ளப்படாது அப்படிங்கிறார். வெகுளியவே கொள்ளாமல், வெகுளினாக்கா வெகுளித்தனம் அல்ல, கோபம்னு சொல்கிறது அந்த இடத்துல, கோபம் கொள்ளக்கூடாதுங்கிறார். அப்புறம் தஞ்சமென நினது உபய கஞ்சன் துதித்திடங்கிறார். அப்போ உன்னோடு பாதத்தை துதிக்கிறதுக்கு தஞ்சமென நினது உபய கஞ்சன் துதித்திட, தமியனுக்கு அருள் புரிந்து என்ன எனக்கு அருள் புரியணம்மா, உன்னோட பாதத்தை துதிக்கிறதுக்கு அருள் புரியணம்மா அப்படிங்கிறார். சர்வ காலமும் என்னை காத்தருள வேண்டினேன். அப்போ இப்போது எல்லா காலத்தில் சர்வ காலமும் என்ன காத்தருளணும்னு சொல்லிட்டு அவர் வேண்டிக்கிறார். சல கயல்கள் விழியை, இப்போ கயல்கள்னால் இங்கேயே சொல்லியிருக்கோம், மீன் மாதிரி உள்ள அந்த விழியை வச்சு காப்பாற்றணும்மா அப்படிங்கிறார். பஞ்சியர் செவ்வாய் நிகர்வாபியம் பன்மலரும், அப்படி எல்லாருக்குமே நீ அருள் புரியணாம்மா, வளத்திரு கடவுளில் வாழும் அபிராமியே அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது ஞானம் தழைத்து உன் சொரூபத்தை அறிகின்ற அப்படிங்கிறது. ஞானம்னா அறிவு, அறிவு தழைச்சு இருந்துண்டு உன்னோட சொரூபத்தை அறிகின்ற மனுஷாலோட நடுவில் போய் அடிமையாக இருந்து அவரோட உபதேசத்தை உட்கொண்டு, நவிட்டு உபதேசத்தை உட்கொண்டு இதுக்கட்ட ஈனம் தனை தள்ளி எனது நான் என்ன. அப்போது அந்த ஈனம்னா அவமானத்தெல்லாம் தள்ளிவிட்டு என்னோட மானத்தை காப்பாற்றிக்கணும், இந்த மானத்தை இல்லாமலே துரத்தணுங்கிறார். அப்படின்னுட்டு இந்திரிய வாயில்கள், இந்திரியங்களெல்லாம் அடக்கணும், நம்மளோட உடம்புல உள்ள இந்திரியங்கள்லாம் அடக்கி இருக புதைச்சி அந்த நெஞ்சில் நல்ல சமாதானமாக இருந்து நல்லா இருளற விளக்கேற்றி நல்ல பளிச்சின ஒளி வீசுகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட அபிராமிகிட்ட நான் கேட்குற ஆனந்தமான விழி அன்னமே, உன்னோட விழி அழகான அந்த விழியை பார்த்து என்னோட நெஞ்சில் உன்னை என் அகத்தாமரை போகுது, என்னோட நெஞ்சில் நான் வச்சுக்கிறேன் அம்மா உன்னோட விழியங்கிற. வைத்து வேறே கவலையற்று மேலுற்ற பரவசமாக, உன்னோட உருவத்தை நான் நெஞ்சுக்குள்ளே வைக்கிறத எனக்கு ஒரு கவலையும் இல்லைம்மா. அப்போ பரவசமாக எழுறது அப்படியே இன்னொட்டு ஆனந்த வாரதியில் ஆழ்கின்றது என்று கான் ஆதிக்கடவுர். அப்போ அப்படி இருக்கும்போது என்ன சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா, உன்னோட உருவத்தை மனசுக்குள்ளே நினச்சுண்டு எப்போது இருக்கும்போது எல்லா கவலையும் போயிடாமாங்கிற. அப்படிப்பட்ட அமுதீஸ்வரூபாக அகலாசுவ அருள்வாமி அபிராமிங்கிற. அதான் ஒரு பதிகத்தில் அவர் ஒன்று சொல்கிறார். இதெல்லாம் அந்த காலத்தில் அவருக்கு மனசில் தோணின அந்த சங்ககால தமிழில் அவர் சொல்லியிருக்கார். நம்ம எல்லாம் அதை பின்பற்றி நடக்கணும். ஆர்ட்டே பொறாமை கொள்ளப்படாது, நல்ல கோபம் கொள்ளப்படாது, எப்போதும் மனசு சந்தோஷமாக சாந்தமாக அம்பாளை நினச்சிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இதை முடிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். லோகா சமஸ்தா சின்னோபம் சர்வ மங்களமும் உண்டாகட்டும் எல்லாருக்கும். நமஸ்காரம்.